அனைவருக்கும் வணக்கம். அன்பான நேர்களே, நான் உங்கள் ஆச்சாரியார். நேர்களே, இந்த பதிவிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுத்து நாம் சொல்லுகின்றோம். இந்த ஆண்டும் இந்த பதிவிலே துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சோழி பிரசன்ன வாக்கிலே இது போல வருகிறது. அது இல்லாம ஒரு அதிர்ஷ்டசாலி யார், அவர் எப்படி செல்வந்தனாக மாறுகிறார், அவர் பெயர் என்ன, அவர் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத தெய்வ வாக்கிலே நாம் சொல்லுகின்றோம். அந்த வகையிலே முதலிலே துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாக குலதெய்வம் என்ன சொல்லுகிறது, முன்னோர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த மகாலட்சுமியின் அந்தமான இந்த சோழியிலே என்ன வாக்கு தருகிறாள் என்கிறதை முதலில் பார்ப்போம். மகாகாளி மகாலட்சுமி நல்ல ஒரு வாக்கை துலாம் ராசிக்கு செல்லம்மா. 6 கவுந்தும் 6 மலர்ந்தும் இருக்கிறது. நிறைய நபர்கள் குலதெய்வத்தை தேடுவதில்லை. இந்த ஆண்டு குலதெய்வம் தானாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் குலதெய்வத்தை தேடி போகாத காரணத்தினால துலாம் ராசி அன்பு சகோதரன் சகோதரிகள் ஆண் பெண் இருபாலருக்குமான வாக்கு உங்களை தேடி குலதெய்வம் வீட்டுக்கு வந்திருக்கிறது. வெள்ளி செவ்வாய் கிழமைகளிலே வீடை சுத்தம் செய்து விளக்கேற்றி நீங்கள் குலதெய்வத்தை வரவேற்க வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்திலே இந்த ஆச்சாரியார் கேட்டுக்கொள்கிறேன். துலாம் ராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் குலதெய்வம் வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும்? பணம் கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்க போகுது, வெளிநாட்டு தொடர்பு கிடைக்க போகுது, வீட்டுக்குள்ளே சுப நிகழ்ச்சி நடக்க போகுது, மனதிலே அமைதி நிலைக்க போகுது. பொதுவாக வீட்டுக்குள்ளே சாமி வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? மனசு அப்படி பூரிக்கும். அந்த மாதிரி துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுகின்ற காலம் அப்படின்னு தெய்வ வாக்கு வந்திருக்கு. குலதெய்வம் வீட்டுக்கு வருது. நீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளிலே வீடுகளிலே விளக்கேற்றி குலதெய்வத்தை வரவேற்க வேண்டும். இப்போ ஒவ்வொரு துறைகளிலே இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுபோல பலனை இந்த குலதெய்வம் தரப்போகிறது அப்படிங்கிறத நாம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல சட்டம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், இராணுவம், காவல்துறை, நீதித்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் அதீத ஜாக்பாட், ராஜயோகம், மிகப்பெரிய செல்வம், வீடு வாசல் மனை வண்டி வாகன யோகம் அத்தனையும் தரப்போகிறார் குலதெய்வம். மருத்துவத்துறையிலே இருக்கக்கூடிய நபர்கள், ஜோதிடத்துறையிலே இருக்கக்கூடிய நபர்கள், பேச்சுத்துறையிலே இருக்கக்கூடிய நபர்கள், அரசியல் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த குலதெய்வம் அதீத புகழை தரப்போகிறது. அதே போல வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு புது புது ஒப்பந்தங்கள் கிடைக்க போகிறது, வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்க போகிறது, பயணங்களால் வெற்றி கிடைக்க போகிறது. எந்த வழியில் எடுத்துக்கொண்டாலும் குலதெய்வம் தான் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருச்ச. அப்ப நீங்க தொடர்றதெல்லாம் வெற்றியாத்தானே மாறும். அப்ப துலாம் ராசி கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு மலை மட்டுமல்ல, மதிப்பெண்கள் அதீத மதிப்பெண்கள் வரப்போகிறது. உங்களுடைய அதீத புத்திசாலித்தனத்தால குலதெய்வத்தின் அருளால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது அப்படின்னு தெய்வ வாக்கு. சிறு சிறு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சரியான வாய்ப்பு. கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலை உயர்வு, இடம் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது. நடந்து போகின்ற பாதைகளிலே அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அப்படின்னு குலதெய்வம் சொல்லுது. அப்போ குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா, துலாம் ராசி அன்பு சகோதரர் சகோதரிகள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நாம உற்று நோக்குறோம் அப்படின்னா, குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா ஆச்சாரமா இருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும், சங்கடங்கள் இருக்கக்கூடாது, அசுத்தமான வேலைகளை செய்யக்கூடாது, வாய்களிலே தேவையற்ற சங்கடமான வார்த்தைகளோ கஷ்டம் தருகின்ற வார்த்தைகளே உபயோகிக்க கூடாது அப்படிங்கிறத முன்னோர்களின் வாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி துலாம் ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கிரகம் ஒரு பக்கம் நன்மை செய்தாலும் குலதெய்வம் உங்க வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துருச்சுல்ல,
இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு நல்ல சிந்தனை செய்யுங்க, நல்ல வேலையை தொடங்குங்க, நல்ல பேச்சை பேசுங்க. வெற்றி மேலே வெற்றி, செல்வத்து மேலே செல்வம் கிடைக்க போகுதுன்னு இந்த நேரத்தில் குலதெய்வத்தின் வாக்காக எடுத்துக்கொண்டு நீங்கள் வெற்றி நடைபோட வேண்டும். இப்ப துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி யார், எங்க இருக்கிறார், அவர் பெயர் என்ன, அவர் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத நாம தெய்வத்திடமே இப்போ தெய்வ வாக்காக சொல்லியிலே கேட்போம். மகாகாளி மகாலட்சுமி நல்ல ஒரு வாக்கு சொல்லம்மா, அவர் யார், எங்க இருக்கிறார்? ஆஹா, கடல் சார்ந்த மாவட்டம் தீசன் விலை அப்படிங்கிற ஒரு ஊர்ல அவரும் 2 பெண் குழந்தைகளை தொடர்ந்து பெற்றிருக்கிறார். 3வது பெண் குழந்தை பிறக்க போகிறது. மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள். வெளிநாட்டுகளிலே வேலை செய்துவிட்டு இந்த தீசன் விலையிலே திரும்ப வந்திருக்கிறார். வேலை இல்லாமல் இங்கே இருப்பதா வெளிநாடு போவதா இப்படின்னு மனச்சஞ்சலத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 3வது பெண் குழந்தையாக பிறக்கிறது. வருகிறது குலதெய்வமாக பிறக்க போகிறது. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார். செல்வ நிலையை எட்டப் போகிறார். கோயில்கள் கட்டி, கல்யாண மகால்கள் எல்லாம் கட்டி மிகப்பெரிய செல்வந்தராக மாறப்போகிறார். தீசன் விலையிலே இருக்கிறார். அவர் பெயர் ராமன். ராமு அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. அந்த ராமு மிகப்பெரிய செல்வந்தனாக மாறுகிறார். அவர் ஊர் தீசன் விளை அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது. தீசன் விலையில் இருக்கக்கூடிய ராமுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறது. சிறிய சிறிய குழந்தைகள் தான். 3வது பெண் குழந்தையாக இருக்கிறது. கர்ப்பமாக இருக்கிறாள் மனைவி. 3வது பெண் குழந்தையே, ஆனால் அது குலதெய்வமாக வந்து பிறக்கப் போகிறது. முன்னோர்களாக பிறக்கப் போகிறது. மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறுகிறார். வெளிநாடு வரைக்கும் புகழை சேர்க்கப் போகிறார் அப்படின்னு இந்த தெய்வ வாக்குல வந்திருக்கு. அப்ப தீசன் விலைங்கிற ஊர்ல ராமுங்கிற நபருக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா பிறக்க போறது மறுபடியும் பெண் குழந்தை தான். ஆனால் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறப்போகிறார். இது அவரின் முன்னோர்களின் வாக்கு. அந்த முத்து, அந்த ஆறுமுகம், இப்படி தொடர்ந்து எல்லா வழியிலும் வரக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலிகள்ல இந்த ராமுவும் சேர்ந்திருக்க. அப்போ துலாம் ராசியில் பிறந்து மிகப்பெரிய செல்வ நிலையை அடைந்து வெற்றி அடைய போறீங்க. சுவாதி நட்சத்திரம் இல்லாம விசாக நட்சத்திரத்துக்குள்ள இருக்கீங்க. துலாம் ராசியில பிறந்து விசாக நட்சத்திரத்துக்குள்ள இருக்க நீங்க ஒரு செல்வந்தனாக மாறிட்டீங்க. இந்த பதிவை பாருங்க. இன்னும் 30 நாள்ல நீங்க மாற போறீங்க. இந்த பதிவு உங்க கண்களிலே பட்டால் ஆச்சாரியார் முன்கூட்டியே நம்மளுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தெய்வத்தின் வாயிலாக சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சு முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அதே போல கூட இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களிடம் கவனமாக இருங்கள். எப்போதுமே உங்களுக்கு எதிரானவர்கள் தான் அவர்கள் நன்றி மறக்கக்கூடிய நபர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். மொத்தத்துல துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றை சொல்லுகிறேன். குலதெய்வம் வீட்டு வாசலிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறது. அதற்கு மேல என்ன வேண்டும்? மிகப்பெரிய செல்வ நிலையை பெறப்போறீங்க. மனதில் மகிழ்ச்சி பெறப்போறீங்க. மனதில் ஒரு நிம்மதி. ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய நிம்மதி. அப்படி இருக்கிறதுனால அற்புதமான காலமும் நேரமும் குலதெய்வம் வந்து காத்து நிற்குது அப்படின்னு சொல்லி, இதே போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் துலாம் ராசி அன்பு சகோதரர் சகோதரிகளை திரும்பவும் சந்திப்பேன். அதுவரை நன்றி.